பேரு அருணா ராஜேஸ்வரி. ப்ரொஃபசர் அகாடமில ஜாயின் பண்ணி பிஜிடிஆர்பி வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் லெவல்ல நான் 10th ரேங்க் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைம்ஸ் நான் டிஆர்பி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு முறை நான் ஒரு கோச்சிங் சென்டர் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. ஸோ இது வந்து கடைசி நிமிஷத்துல தான் வந்து நானு டைம் எக்ஸ்டர்ன் ஆயி இருக்கும்போது நான் லாஸ்ட்டா தான் வந்து அப்ளை பண்ணேன். பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த்ல தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நவம்பர் அப்ளை பண்ணிட்டு நான் அகாடமி ஜாயின் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25th தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்ற மாரி தான் நான் போயிட்டு நெறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சாரோட யூடியூப்ல வந்து சிலபஸ் அனாலிசிஸ்ல நான் வந்து பார்த்தேன். அதுல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நாமளா படிக்கிறத விட இது மாரி யாராவது நமக்கு சொல்லும்போது, கேட்கும்போது, அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். சரி நம்ம அகாடமில ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் ரெகுலர் ஸ்டடீஸும் இருக்கும். ரெகுலர் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானு நவம்பர் 25th லாஸ்ட்டா தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் 1 ஆர் 2 லைவ் கிளாஸஸ் தான் நான் அட்டெண்ட் பண்ணேன். அகாடமி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்க முடிஞ்ச எல்லா கிளாஸஸோடைய ரெக்கார்டட் வீடியோஸ் முழுக்கவே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டுக்கு தனியா ஒரு ஆப்பு. அதில பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட் நெறைய யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். சைக்காலஜிக்கு தனியா டெஸ்ட் இருக்கும். ஜிகே அதுக்கு தனியா டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும். நெறைய டெஸ்ட் சீரிஸ் நெறைய குடுத்திருந்தாங்க. முன்னர் அகாடமி ப்ரொஃபசர் அகாடமில நான் ஜாயின் பண்ண இல்ல நான் தனியா படிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, எனக்கு இந்த சக்சஸ் கிடைச்சிருக்குமான்றது ரொம்ப ரொம்ப டவுட் விஷயம் தான். அகாடமி இல்லன்னா இந்த சக்சஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போமான்னாலும் அதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது. இந்த சக்சஸோட மெயினான இதுவே வந்து ப்ரொஃபசர் அகாடமிக்கும் எல்லாருக்கும் தான் வந்து அது போய் சேரணும். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப்லாம் நான் குவிட் பண்ணல. அதனால ஒர்க் பண்ணிட்டே தான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்பலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம்ல வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். வீடியோஸ் பார்க்கும்போது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, வீடியோஸ் பார்த்துட்டு அதில பாஸ் பண்ணிட்டு எனக்கு அதில ஸ்லைடு இருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 1/2 மந்த் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் அப்ளை பண்ணதுமே லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானு அகாடமி ஜாயின் பண்ணதுமே லேட்டு. எனக்கு ஒரு 2 1/2 மந்த் தான் டைமே இருந்தது எக்ஸாம்ஸ்க்கு. அதனால அதுக்குள்ளர என்னோட மேக்ஸிமம் எஃபோர்ட் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட எய்மா இருந்தது. அது இல்லாம நடுவுல வீடியோஸ்லயே சார் சொல்லிட்டே இருப்பாரு. நாம இந்த முறை வந்து கண்டிப்பா வந்து நாம சர்வீஸ் அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்புறமா நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து நம்ம வேலை வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து நான் அடிக்கடி திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்மளால முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட்டை வந்து நம்ம இந்த முறை போட்டு எழுதணும். 4 முறை நம்ம அட்டெம்ப்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து டிஆர்பிலாம் நமக்கு வந்து ஒரு எட்டாத கனி தான். இப்பெல்லாம் நம்ம செலெக்ஷன் எங்க ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டம் எனக்கு இருந்தது. ஆனா சாரோட கிளாஸஸ் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு மறுபடியுமே அந்த நம்பிக்கையே வந்தது. சரி நம்மளாலையுமே வந்து பண்ண முடியும் அப்படின்றது. அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்லயும் சரி, பர்ட்டிகுலரா சப்ஜெக்ட் நல்லா அதாவது சப்ஜெக்ட்ல வந்து எங்களை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரு. நாங்களா தான் எடுத்து படிக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்து அது கஷ்டப்பட்டுலாம் நாங்க படிக்கல. அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி டைம் போச்சு அதெல்லாம் தெரியல. அப்படியே கண்ண மூடி படிச்ச மாரியே இருந்தது. ரிவிஷன் பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது டிசம்பர் எண்டு ஜான்வரிலலாம் எனக்கு ஸ்கூல்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் டைம் தான் இருந்தது. அதனால நான் இந்த வீடியோல பார்க்கறது, சார் சொல்ற புது கான்செப்ட் எதுவா இருந்தாலுமே நான் வந்து ஸ்கூல்ல போயிட்டும் குழந்தைங்க கிட்ட ஒரு முறை நான் அதை டீச் பண்ணிடுவேன். டீச் பண்ணும்போது எனக்குமே அது ரிவிஷன் ஆன மாரி இருக்கும். பசங்களுமே வந்து இன்னொரு முறை ரிவிஷன் பண்ண மாரி இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து நானு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் இன்னொரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து என் கையில மெட்டீரியல் நான் வந்து கையில வச்சுப்பேன். ஒரு சின்ன நோட் புக் 2 எடுத்து பேக்ல போட்டுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அங்க எப்பயாவது ஃப்ரீ பீரியட் இருக்கும்போது, அ இது மாரி எல்லாம் டைம் கிடைக்கும்போது எல்லாமே அதை எடுத்து மறுபடியும் ரீட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படிதான் கன்டினியூஸா பண்ணுவோம்.
அப்புறம் மெயினா நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மள சுத்தி சில நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புள்லாம் இருப்பாங்க கண்டிப்பா. இனிமேல் எப்படி படிக்கிறது, இந்த ஏஜ்ல படிச்சு என்ன பண்ண போறோம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், பணம் கொடுத்தாதான் டிஆர்பில வந்து வேலை வாங்கலாம், அப்படி சொல்றவங்களெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து நமக்கு வந்து தள்ளி வச்சிடணும். தள்ளி வச்சுட்டு நம்மளால முடியும், நம்ம நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், நம்மளால முடிஞ்ச மேக்சிமம் எஃபர்ட்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எப்படி வருதோ நம்ம அதை எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி எனக்கு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஈவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் சரி, ஓகே, அதனால என்ன, அவங்களுக்கு தோன்றது, நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். அப்புறம் எக்ஸாமினேஷன் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்டா ஒரு 10 டேஸ்லாம் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, நிறைய அதோடைய பிடிஎஃப்லாம் வந்து அகாடமில இருந்து சென்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு குரூப்ல. அதை எல்லாமே பிரிண்ட் எடுத்துட்டு சாரோட வீடியோஸ் மட்டும், ஏன்னா நோட்ஸ் எடுக்கும்போது நிறைய டைம் ஆகும். ஸோ அதை மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து, ஏன்னா நம்ம சில சாப்டர்ஸ் நல்லா தெரவா இருக்கும், நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணணும், அப்பதான் நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ தரவு பண்ண முடியாதுன்ற பீரியட்ல வந்து அதெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு, சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு அதை அண்டர்லைன் பண்ணிட்டே வந்து மேக்சிமம் வந்து நான் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். சைக்காலஜிக்குமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் ரிவிஷன் பார்ட்ல வந்து நிறைய, ஃபர்ஸ்ட்லயும் சரி ரிவிஷன் பார்ட்லயும் நிறைய ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லாம இந்த சக்சஸ்ன்றது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்குமான்றது ரொம்ப ரொம்ப டவுட் தான். நாங்க படிச்சோங்கிறத விட பாத்தீங்கன்னா சார்லாம் எங்களை படிக்க வச்சாருன்னு தான் நாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் சில எக்ஸாமினேஷன் டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்பாரு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்பவுமே டஃப் ஆக்க மாட்டாங்க, ஆப்ஷன்ஸ் தான் வந்து டஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நல்லா 2 முறை ரீட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும், ஒரு சிலது வந்து நாட் பேஸ்டு, அதாவது இது வந்து நாட் பேஸ்டு கொஸ்டினா அப்படின்னா நீங்க வந்து உடனே மைண்ட்ல வந்து இது நாட் பேஸ்டு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் இல்ல அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்ல ரஃப் பேப்பர் இருந்துச்சுன்னா அது நாட் பேஸ்டு கொஸ்டின் எழுதிட்டு, ஏன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் இமிடியேட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தோம்னா நம்ம அந்த நாட்ன்றது கவனிக்க தவறிட்டா கரெக்டான ஆன்சர்ஸை போட்டுருவோம் இல்லைங்களா. அதனால அது நாட் பேஸ்டு கொஸ்டின்றதை நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே அது கரெக்ட்னு கிளிக் பண்ணாம 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இது கரெக்ட் டைரக்ட் கொஸ்டினா இல்ல நாட் பேஸ்ட் கொஸ்டினான்றது பார்த்துட்டு நம்ம அதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து எனக்கு எக்ஸாமினேஷன் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த வீடியோ முழுக்க சார் சொல்லிட்டே இருப்பாரு, அது அப்பவே நமக்கு வந்து மனப்பாடம் ஆயிடும். அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம கிளாஸ்ல குழந்தைங்களுக்கு எப்படி ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தா நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம், அதே மாதிரி தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுலயே வந்து எங்களுக்கு பாதி வந்து மனப்பாடம் ஆயிடும் அது வீடியோஸ் பார்க்கும் போதே. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் பத்தி சொல்லணும்னா, நாங்க வந்து அந்த பார்ட் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எடுப்பேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு ஒரு 35 மார்க்ஸ் வருது அப்படின்னா, ஓகே, அப்போ தப்பான கொஸ்டின் எதெல்லாம் எனக்கு மிஸ்டேக் ஆச்சு பார்த்துட்டு, அந்த கொஸ்டின்ல நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன், இது வந்து நான் வந்து நாட் பேஸ்டு கொஸ்டின்றதை மறந்துட்டு பண்ணிட்டேன்னா, இல்லைன்னா வந்து எதனால எனக்கு இது தெரியல, ஏன் நமக்கு இது வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்ட்டு அதுக்கு ஒரு செப்பரேட்டா நோட் புக்ஸ் போட்டு அந்த ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம கிளாஸ்லயும் சொல்லுவோம் தப்பான கொஸ்டின்ஸ்க்குலாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதோட கரெக்ட் ஆன்சர்ஸ் எழுதிட்டு அதையுமே நான் ஒரு முறை வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. சில பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த புரிஞ்சுட்டு படிக்கிற பார்ட் எல்லாம் வந்து ஒரு 1.5 மந்த்க்குள்ள நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, சில பார்த்தீங்கன்னா வந்து மெமரைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 50% நம்ம வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 25% கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாமும் வந்து குரூப்லயும் சரி, சாரும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிராக்டிஸ், அங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி நிறைய டெஸ்ட் சீரீஸ் 100 டெஸ்ட்டுக்கு மேல 150 டெஸ்ட் கிட்ட இருக்கும். இன்னுமே நிறைய டெஸ்ட் பண்ணாத டெஸ்ட் எல்லாம் கூட இருந்திருக்கு. மேக்சிமம் எவ்வளவு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுமோ, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப வந்து திரும்ப 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 நம்ம அந்த கான்செப்ட் வந்து படிச்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா? திரும்ப திரும்ப நமக்கு அது வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஸ்கூல்ல இருந்து முடிச்சுட்டு ஒரு 5 o'clock நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துப்பேன். 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து வீடியோஸ் கேட்கறது. வீடியோஸ் கேட்டு கொஞ்சம் இதுவா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி படிச்ச ரிவிஷன் பண்ண நோட் புக் எடுத்து கொஞ்சம் இந்த வீடியோ கேட்டு கொஞ்சம் நம்ம வந்து டயர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே படிச்சதை படிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். அது மாதிரி ஏற்கனவே படிச்சது பார்த்து ஒரு முறை படிச்சு பார்ப்பேன். ஸோ இங்க பண்ற ரிவிஷன்ல டெஸ்ட் எழுதி மறுபடியும் ஸ்கூல்ல போய் பசங்களுக்கும் நான் அதையே சொல்லுவேன். ஸோ இப்படி எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டனால வந்து எனக்கு இந்த சக்சஸ் கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சொல்ல போனா வீட்டுல வந்து எனக்கு நல்லா ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. எனக்கு பெரிய பசங்க தான் 2 பையனுங்க. அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 49. இது என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான். அதனாலதான் வந்து நம்ம வந்து மேக்சிமம் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணேன். ஃபேமிலில இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்ததுங்க. என்னோட பையனும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்துச்சு. அவனுமே வந்து உட்காந்து அவனும் வேலை பார்த்துட்டே இருப்பான். ஸோ எனக்குமே கூட ஒரு கம்பெனி இருப்பாங்க. அதனால எங்க டாட்டர் இன் லாஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கலாம் என்னை கொஸ்டின் கேட்பாங்க. நான் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ நீங்க நான் சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு 3 months பீரியட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசும்போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது யார் கூட பேசும்போதுமே நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி சார் சொன்னதோட கனெக்ட் பண்ணி அதை திரும்ப திரும்ப இது பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வந்து கொடுக்கறது. அது மாதிரி எனக்கு ஃபேமிலில இருந்து ஃபுல் சப்போர்ட் இருந்துங்க. சில நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புள் நமக்கே தெரியும். இவங்க வந்து நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். நாம வந்து என்ன பண்ணணும்னா மென்டலி வந்து நம்ம பிசிக்கலா அவங்களெல்லாம் இது பண்ண முடியாது. மென்டலி நம்ம இவங்க கிட்ட இருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அவங்களெல்லாம் தள்ளி வச்சிடணும். மேபி இருக்கட்டும், அது அவங்களோட ஐடியாஸா இருக்கும். நாம என்ன பண்ணோம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்க டிஆர்பி செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் போட்டாச்சுன்னா நம்ம வந்து சிலபஸ் எடுத்துட்டு நம்ம வந்து டே 1ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் மார்க் பார்த்தீங்கன்னா அபவ் 100 இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது சொன்னதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா வந்து நம்ம வந்து 100 அண்ட் அபவ் வாங்குறோம் அப்படிங்கறது வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம மேக்சிமம் எஃபர்ட் போடுவோம். அப்புறமா எப்படி நமக்கு ரிசல்ட் வந்தாலும் அதை எடுத்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட தான் நான் இருந்தேன். பட் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தான் இருந்துச்சு. ரொம்பவே கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு கூட சொல்லுவேன், பிஜிடிஆர்பி எல்லாம் எங்க லெவலுக்கு இல்லை, இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் வந்து எங்க சார் கொடுத்த நோட்ஸ்ல நான் இன்னும் 2 தடவை ரிவைஸ் பண்ணி தான் நான் நெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து வீட்டுல வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்ச கையோடவே நான் வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். நான் வந்து சிவிக்கு ரெடி ஆகுறேன் அப்படின்னா வீட்டுல எங்க பசங்க எல்லாம் கூட வந்து கேலி பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீ வந்து சிவிக்கு ரெடி ஆகுறியா அப்படின்னு. உனக்கு நான் வேலை வந்துரும்னு உனக்கு வந்து கண்டிப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ எக்ஸாம் முடிச்ச உடனே வந்து நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிடுவேன்றது எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்ததுங்க. டெஃபினட்டா நமக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை வரும், கண்டிப்பா நான் பிஜிடிஆர்பி லிஸ்ட்ல இருப்பேன் அப்படின்றது இருந்துச்சு. ஆனா வந்து நான் வந்து 10th ரேங்க் வருவேன் அப்படிங்கிறது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் தான். ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10th பிளேஸ்ல என்னோட நேம் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்பவே நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இப்போ நம்ம அதாவது ஜாப் கிடைக்குது, நமக்கு வந்து பெட்டரா சேலரி கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட்டு நம்ம பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு வந்து ஒரு ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கு, அது போதும் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா கூட நான் இதுக்கு முன்னாடி டிஆர்பிக்கெல்லாம் ஒரு முறை போயிருக்கேன். ஸோ நம்ம வந்து அப்போ போகும்போது நம்ம இங்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதுலயும் வந்து
சிவி அட்டன் பண்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படிங்கறது நினைக்கும் போது எனக்கு நிஜமாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் வந்து அஹ், அது ஜாப் கிடைக்கிறதுன்றத விட எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நமக்கு வந்து டிஆர்பி வந்து எனக்கு ரெகனைஸ் பண்ணிருக்க ஒரு டாப் ரேங்க்ல நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்க அகாடமி இல்லாம இது வந்து சாத்தியமே கிடையாது. ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இப்ப ஏஜ் 49. என்னாலேயே வந்து இவ்வளோலாம் பண்ண முடியும்னும் போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னுமே நல்லா பண்ணலாம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே வந்து கரெக்டான ஒரு அகாடமி செலக்ட் பண்ணி கரெக்டான நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா நாம வந்து அவங்க எல்லாம் இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ணலாம். தேங்க்ஸ்.